அனைவருக்கும் வணக்கம். பெற்றனல் தந்தை தாய்மாரே, நும் பெண்களை கற்க வைப்பீரே. இற்றை நாள் பெண் கல்வியாலே முன்னேற வேண்டும் வையமேலே. பெண்களால் முன்னேறக்கூடும், பெண்களால் முன்னேறக்கூடும் நம் வன்தமிழ் நாடும் எந்நாடும். கண்களால் வழிகாண முடிவதைப் போல, கால்களால் முன்னேற முடிவதைப் போல பெண்ணிகளால் முன்னேறக்கூடும் என்று நம் செந்தமிழ் நாடோ அல்லது எந்த ஒரு நாடோ பெண்களால் தான் முன்னேற முடியும் என்று முழங்கினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பெண்ணடிமை என்பது மனித சமூகத்தின் அழிவு என்பதை நினைக்காததாலேயே வளர்ச்சி பெற வேண்டிய மனித சமூகம் பகுத்தறிவு இருந்தும் தேய்ந்து கொண்டே போகின்றது. இன்று பெண் விடுதலையே சமூகத்தின் விடுதலை என்று உரக்கச் சொன்னார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். மார்ச் 8 மகளிர் தினம் என்பது 100 ஆண்டுகளுக்கு மேல் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜெர்மனியை சேர்ந்த தோழர் கிளாரா செட்கின் என்பவரால் 1911ஆம் ஆண்டு முதலில் கொண்டாடப்பட்டு இன்று வரையில் மகளிருக்கான அடையாள நாளாக மாறியிருக்கிறது. திணை அமெரிக்கா மற்றும் கலாட்டா நெட்டிசன் அமைப்புகள் மகளிர் தினத்தை கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது. திணை அமெரிக்காவில் வசிக்கும் தமிழர்களிடையே தமிழினத்தின் சமூக, பண்பாடு, மொழி, கலை, இலக்கிய மற்றும் அரசியல் சார்ந்த வரலாற்றினையும் நடப்புகளையும் பகிர்வதற்காக உருவாக்கப்பட்டதாகும். இதன் மூலம் இவற்றையெல்லாம் இங்கு வசிக்கும் முதல் தலையினரோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு செல்வதே நோக்கமாகும். இவற்றை தமிழகம் மற்றும் இங்கும் இருக்கும் பல ஆளுமைகளை கொண்டு கருத்தரங்கம், கவியரங்கம், உரையாடல்கள், நிகழ்ச்சிகள் நடத்துவதில் திணை அமைப்பு மிகுந்த பெருமை கொள்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று மகளிரை பெருமைப்படுத்தும் நிகழ்வாக மகளிர் தின நிகழ்ச்சி நடத்துவதில் மிகுந்த பெருமை கொள்கிறது திணை அமெரிக்கா. அடுத்ததாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்ய விஜயலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். விஜயலட்சுமி அவர்கள் ஒரு பொறியியல் பட்டதாரி. அவர்கள் வார இறுதி நாட்களில் தமிழ் ஆசிரியராக தமிழ் பள்ளியில் பணியாற்றுகிறார். அவர் பல பட்டிமன்றங்களில் பேச்சாளராக இருந்துள்ளார். வாங்க விஜயலட்சுமி. நன்றி கிருத்திகா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாட்டுப்புற பாடல்களில் பெண்கள் என்ற தலைப்பில் கருத்துக்களை பகிரவிருக்கிறோம். நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை. மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாட்டுப்புற பாடலை கேட்டு மயங்கும் சூழல் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாட்டுப்புற பாடல்களில் பெண்களின் சிறப்பியல்புகளை அறியும் வண்ணம் இந்நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் வாழ்த்துரை வழங்க திருமிகு ஷாமின் ஜேம்ஸ் அவர்களை அழைக்கிறேன். ஆஸ்திரேலியா ஆரிஜினை சார்ந்த இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் முதுகலை பட்டம் பெற்று 35 ஆண்டுகளாக தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். இவருக்கு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். ஆங்கிலம் மற்றும் தமிழில் மிகுந்த ஆர்வமும் கொண்டவர். வாருங்கள் ஷான் ஜேம்ஸ் அவர்களே. You speak up, ma'am, right now. Start speaking. No volume. Can't hear. No, you speak, ma'am, right now. It's your chance to speak right now. Start your speech right now. Full volume. Can't hear anything. You speak right now, ma'am. Can't hear. Madam, we can move to next. Miss, can you reconnect, ma'am, and we'll move to the next one. Vijay, next move பண்ணிருங்க நீங்க. வாழ்த்துரை வழங்க இருந்த திருமிகு ஷாமின் ஜேம்ஸ் அவர்கள் சில காரணத்தால் நம்மோடு அவருடைய கருத்துக்களை பகிர முடியாததால் முனைவர் புவனேஸ்வரி அவர்களை வரவேற்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து குரல் இசையில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்று இசைத்துறையில் அறிவியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 22 மாவட்டங்களுக்கு நேரில் சென்று தமிழ்நாட்டு தாலாட்டு பாடல்களை பற்றி கள ஆய்வும் செய்துள்ளார். தற்பொழுது தமிழிசை கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தமிழிசை, தாலாட்டு போன்ற பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு பொழிவாளராகவும் பங்கேற்று வருகிறார்.
மேலும் இணைய வழி வாயிலாக மலேசியா மற்றும் பிரான்சில் உள்ள தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் இசையை பயிற்றுவித்து வருகிறார். இன்று நாட்டுப்புற பாடல்களில் பெண்கள் என்ற தலைப்பில் சங்க காலம் முதல் சமகாலம் வரையிலான கருத்துக்களை நம்மோடு பகிர வருகிறார். வாருங்கள் முனைவர் புவனேஸ்வரி அவர்களே. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலக மகளிர் தின நிகழ்ச்சியில் பேசுவதற்கு இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய தோழர் இளமாறன் அவர்களுக்கும், தோழர் பிரபு, தோழர் ரவி, தோழர் பாலா, தோழர் விஜயன் ஆகியோர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை அடுத்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தமிழ் சான்றோர், பெரியோர் அத்துணை பேருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்பை தொடங்குகிறேன். என் தலைப்பில் முதலாவதாக சங்க காலத்திலிருந்து தொடங்கலாம். இப்ப சங்க காலத்திலிருந்து பார்க்கும்போது சங்க காலத்திலேயே 57 புலவர்கள் இருந்ததாக நாம் படிக்கிறோம். சங்க இலக்கிய நூல்களின் வாயிலாக அறிய முடிகிறது. அதனை அடுத்து அவை புலவராக ஔவையார் இருந்திருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் அறியும். அந்த ஔவையார் அவர்கள் பற்றி நாம் ஒரு சிறு குறிப்பு, ஒரு சில இடத்தை நான் இப்போ குறிப்பிடுகிறேன். அவர் அதியமானின் அவையில் அவை புலவராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது எதிர்நாட்டு மன்னர் தொண்டைமான் ஒரு நாள் அதியமான் வீழ்த்தி போரில் வெல்வதற்காக காத்து கொண்டிருக்கும் தருவாயில் ஔவையார் இதை கேள்விப்பட்டு தொண்டைமான் அரசவைக்கு செல்கிறார். அப்போது அங்கு சென்ற பின்பு தொண்டைமானிடம் உன்னுடைய போர் ஆயுதங்களை எனக்கு காண்பிப்பீர்களாக என்று கேட்கிறார். அப்போது காண்பிக்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த போர் ஆயுதங்கள் இருக்கும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது அந்த தொண்டைமான்கிட்ட உள்ள அந்த ஆயுதங்கள்லாம் புதுமையாக இருக்கு, புதிதாக இருக்கிறது. எல்லாம் அப்பதான் சொன்ன தீட்டி பளிச்சுன்னு நல்லா பல்லன்னு இருக்கிறது. அதை பார்த்துட்டு ஔவையார் கேட்கிறாங்க, இவ்வளவு புதிதாக உன்னோட ஆயுதங்கள்லாம் இருக்குதே, ஆனா அதியமான்கிட்ட உள்ள ஆயுதங்கள் எல்லாம் ரொம்ப பல போர்களை சந்தித்து பல எதிரிகளை வீழ்த்தி அந்த இரத்த கரையோடு துருபிடிச்சிருக்குது, அது வளைஞ்சு நெளிஞ்சு உடஞ்சி இருக்குது. அப்படிப்பட்ட ஆயுதங்கள் உன் ஆயுதத்து கூட சண்டை போடுறது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டைமானுக்கு அறிவுறுத்தி அந்த போரை நிறுத்துகிறார். அப்போ அந்த பெண் புலவர்கள் எவ்வளவு மதிநுட்பமாக ஒரு போரையே நிறுத்தும் அளவிற்கு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம் சங்க காலத்தில் பெண்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சங்க காலத்தில் பெண்கள் அந்த போர்ல புண்பட்ட அந்த வீரர்களுக்கு செவிலியராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பாடல் பாடிக்கொண்டே அந்த புண்ணு வலி தெரியாம இருக்கிறதுக்கு அந்த அந்த செவிலியர்கள்லாம் பாட்டு பாடிக்கொண்டே மருத்துவம் செய்ததாக நாம் இலக்கியங்கள் வாயிலாக அறிகிறோம். இது போன்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அது போல அரசவையில் பாடக்கூடிய பொருணர், பாணர், பாடினியர், விரலியர், இது போன்ற பாடகர்களை நாம் காண முடிகிறது. அப்ப அந்த விரலியர், பாடினியர் என்பவர் தானே பாடல்களை இயற்றி, அதாவது கம்போஸ் பண்ணி அரசவையில் பாடும் திறன் கொண்டவர். இப்போதெல்லாம் ஆண்கள் எல்லாம் அதிக பாட்டை சினிமாவுக்கு இயக்குறாங்க, வெளியிடுறாங்க. ஆனா சங்க காலத்திலேயே பெண்பார் புலவர்கள் எவ்வளவு திறமை மிக்கவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கப்புறம் ஐவகை நிலங்களில் வாழக்கூடிய பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்கார்கள், அந்தந்த மண்ணிற்கு ஏற்ப எப்படியெல்லாம் வாழ்ந்து அவர்கள் அந்த சூழலுக்கு ஏற்ப எப்படியெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி கையாண்டுள்ளார், ஒவ்வொரு தன்மைகள் எல்லாம் எப்படி அவங்க கையாண்டிருக்காங்க என்பதை பார்க்கலாம். அவ்வாறு பார்க்கும்போது இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் கிளிகளை விரட்டும் போது ஆலோலம் பாட்டு, இது போன்று திணை குத்தும் போது
அந்த உலக்கை அடிக்கும் போது பாடப்படும் வல்லைப்பாட்டு இதெல்லாம் நாட்டுப்புற இலக்கிய வகைகளை சார்ந்தது. அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் பாடும் பாடல்கள் எல்லாம். இது போன்ற அது மாதிரி மருத நிலத்தில் அறுவடையின் போது பாடப்படும் பாடல்கள், மருத நில மக்கள், நெய்த நிலத்தில் உமண மக்கள், உமணர்கள் வந்து உப்பு வைக்கும் போது பாடப்படும் பாடல்கள், இது போன்று அதாவது அந்தந்த ராகத்திற்கேற்ப அந்த மண் சூழலுக்கேற்ப பாட்டு பாடி மகிழ்ந்த காட்சிகள் எல்லாம் இலக்கியங்கள் வாயிலாக நாம் கண்முன்னே காண முடிகிறது. இது போன்று சங்க காலத்தில் பெண்களின் நிலை ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டே போகலாம். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல பார்த்தோம்னா நமக்கு எல்லாரும் கண்ணையின் அந்த நீதிக்காக போராடிய அந்த சூழல் நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். எப்படி நீதியை நிலைநாட்டினார், கணவர் கொலை கொண்டதுக்காக அவர் என்ன செய்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது போன்று ஒவ்வொரு பெண்ணின் சாதனைகள் எல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஒரு புறம் இருக்க. அடுத்தது பார்த்தோமேனால் மன்னர்களின் ஆட்சிகள். மன்னர்களின் ஆட்சினா அந்நியர்கள் நம்ம நாட்டுக்கு நுழைந்த பிறகு அந்த மன்னர்களின் ஆட்சி முறை எப்படி இருந்தது என்பது அடுத்ததாக நாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம் நாட்டிற்கு வந்த அந்த அந்நிய நாட்டார்கள் நம் மன்னர்களுக்கு பழைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் என்ற முறையில் நூல்களை அவர்களுக்கிடம் கொடுத்து அவர்களுடைய சிந்தனைகளை மழுங்க செய்து சிந்தனையை மாற்றி அடக்குமுறை ஒடுக்குமுறை இதுக்கெல்லாம் உட்படுத்தி மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் வேறுபடுத்தி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணி அவர்களை ஒடுக்கிய நிலைமை, அவர்களை அடிமைப்படுத்திய நிலைமை எல்லாம் இதன் பிறகுதான் நாம் காண முடிகிறது. சங்க காலத்துல பார்த்தோம்னா மன்னர்கள் எதிர்நாட்டு மன்னர்களை அரசர்களை போராடி போர் புரிஞ்சு அதுல வென்ற பிறகு அந்த அரசவையில் உள்ள பெண்களை தான் கவர்ந்து வருவார்கள், அவர்களை சித்திரவதைப்படுத்துவார்கள் என்பது ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த அந்நியர்களின் வருகைக்கு பின்பு இந்த மன்னர்களின் நிலை எப்படி மாறியது, அவர்கள் எப்படி இந்த மக்களை மிகவும் சிரமத்துக்குள்ளாக்கினர் என்பதை பார்க்கும்போது மிகவும் நம் மனம் மிகவும் வேதனைக்குள்ளாகவே இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த பொருளாதார அடிப்படையில் மக்களை பின்தள்ளி ஒடுக்குமுறை சமூகமாக திருப்பி அவர்களின் பொருள்களை, நகைகளை, அனைத்தையும், நிலங்களை எல்லாவற்றையும் சுரண்டி அவர்களை ஒரு பக்கம் ஒரு பகுதியாக தள்ளி எறிந்தனர். அப்படி பார்க்கும்போது இந்த மகாராஜா காலத்தில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் திருவாங்கூர் மகாராஜா அவரை பார்த்தோம்னா அந்த மத போதகர்களின் அந்த வழியிலே அவரும் பின்பற்றி அவர்கள் கூறுவதையே கேட்டுக்கொண்டு அவர்கள் அந்த மக்களை எப்படி சீரழித்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இந்த கிராம மக்கள் திருமணம் செய்து கொடுத்து பின்பு 5 நாள் அந்த மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு 5 நாளோ 10 நாளோ அனுப்பி வைக்க வேண்டும். இதெல்லாம் அவங்க சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்றாங்க. அந்த நிலையெல்லாம் அந்த காலகட்டத்துல அப்படி இருந்திருக்கு. அதன் பிறகுதான் கணவருக்கு தாலி கட்டிய கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த செய்திதான். ஆக அந்த மக்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடி கொள்வதை விட நாம் பின்னுக்கு பார்க்க வேண்டும். நம்ம எவ்வளவு பாடுபட்டிருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளவு முன்னேறணும், இந்த சமூகம் எப்படி திருந்த வேண்டும் என்பதை நாம் பார்ப்பது மிகவும் அவசியமாக ஒன்றாக நான் கருதுகிறேன். அதன் பிறகு அந்த கன்னியாகுமரி பகுதியில் தாழக்குடி என்ற கிராமத்தில் மாடத்தி என்ற பெண் குழந்தை பிறக்க 2 நாள் தான் இருக்குது. அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, வீட்டுல இருக்காங்க, வேலைக்கு வராம வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாடு ஓட்டுற அந்த ஏர்ல ஒரு சைடு அவங்கள பூட்டி விட்டு வயலை விழ சொல்றாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அங்கேயே குழந்தை பிறக்குது, அப்படியே இறந்து போறாங்க. அந்த வயல்லயே போட்டு பூட்டிட்டு புதைச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு இந்த சம்பிரதாய சடங்கை சொல்லி அவங்க மறுத்துட்டு இது மாதிரி அந்த சாவை மறைக்கிறதுக்கு இது சம்பிரதாயப்படி இந்த இடம்லாம் செழித்து ஓங்கும், அதனாலதான் இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிடுறாங்க அவங்க. இது போல அதுக்கப்புறம் மேலே ஆடை அணிவது, அது பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் அது வென்றெடுக்கிறாங்க. மேல ஆடை அணியக்கூடாது, அப்புறம் உடம்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரி,
ஆக இப்படியெல்லாம் சீரழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இன்னல்களுக்கு ஆளாகி இந்த மக்கள் ஒரு கட்டங்களாக தன்னை போராடி போராடி மீட்டு கொண்டே வருகிறார்கள். இப்படிதான் இந்த மக்களோட நிலை இருந்திருக்கு. ஆக இப்படிப்பட்ட மக்கள் இன்று ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக ஒரு புறமாக தள்ளப்பட்டு இன்று வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட நாட்டுப்புற மக்கள் தான் இன்று இந்த நாட்டுப்புற மகளிர் என்ற தலைப்பில் பார்க்கும்போது அவர்கள் ஏன் ஒடுக்கப்பட்ட சமூக நாட்டுப்புற மக்கள் என்று சொல்றோம் என்றால், சு. முருகானந்தம் அவர்கள் நாட்டுப்புற இலக்கிய நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் அவர் சொல்லுகிறார், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் என்றால் நாட்டுப்புற மக்கள் தான் என்று சொல்லுகிறார். எப்படின்னா, அவர்கள் ஒரு புறச்சேரியிலே ஒரு சுடுகாட்டு பகுதியில ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்ட சமூகம். அவர்கள் காலமாக அந்த தொன்று தொட்டு அந்த பழமை மாறாத தொழில்கள், அவர்கள் இசையா இருக்கட்டும், ஒவ்வொரு வகையிலும் அவர் மாறாத தன்மையே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்றாலும் இசையிலேருந்து பார்த்தோம்னா, ஆடல்கள்ல இருந்து பாடல்கள்ல இருந்து அந்த பழமை மாறாத இன்னமும் நம்ம அவங்கள்ட்ட காண முடிகிறது. அதனாலதான் அவங்கள நாட்டுப்புற மக்கள்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அதனை எடுத்து பார்த்தோமே என்றால், இந்த ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைகளாக வைத்திருந்து அவர்கள் ஒரு காலகட்டத்திலும் போராடிதான் தன்னுடைய நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து வருகிறோம். அப்படி பார்க்கும்போது நாட்டுப்புற பாடல்களின் வாயிலாக நம்ம பார்க்கணும். அடுத்தது அப்படி பார்த்தோம்னா, அந்த சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்ற அந்த பழைய அந்த நூல்கள் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த நூல்கள் கூறும் அந்த கருத்து, அதன் அடிப்படையில இந்த மக்களை நடத்திய அந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் பாதிக்காத கிராமங்கள் உண்டு. அவங்கெல்லாம் நம்ம பெரியார் சொன்ன அந்த ஆண்களை போல பெண்களும் இருக்க வேண்டும், ஆண்களை விட ஒரு படி பெண்கள் மேலான அறிவானவர்கள் என்று அவர் சொல்வதை போல இன்றும் கிராம மக்கள் நாம் காண முடிகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவர் எல்லாம் வாங்க போங்க ரொம்ப எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, நீ வா போன்னு தான் பேசுவாங்க. அது மாதிரி ரொம்ப கூச்சப்பட மாட்டாங்க. அந்த அச்சம் மடம் நானெல்லாம் சொல்லி நம்மள ஏமாத்தின காலமெல்லாம் அதெல்லாம் அந்த படிச்சவங்க மத்தியில எடுபடுது. அவங்க ஒரு பக்கம் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க. ஆனா அந்த கிராம பகுதியிலாம் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க எல்லாம் சாதாரணமா தான் இருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்தா கூட ஓடி ஒளிய மாட்டாங்க, சாதா ஆடையில தான் இருப்பாங்க. வந்தா இவருதான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அவங்க பட்டே போவாங்க. இப்பதான் தனியா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அப்படியே குனிய வச்சு அந்த மாதிரி எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் கிராமத்துல எல்லாம் கிடையாது. எங்க கிராமத்துல இன்னமும் அது கிடையாது. அவங்க ஆசிஷல் நார்மலா இருப்பாங்க, பொண்ணு பார்க்க வரவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இருக்கு. அப்போ பெரியார் கண்ட பெண்கள் பாதி கிராமத்துல இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா வறுமையின் காரணமாக அவங்க வெளியில முன்னுக்கு வர முடியாம அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளேயே தன் வாழ்வை கழித்து அதிலேயே மரணித்து போகிறார்கள். வெளியுலகம் தெரியவில்லை, கல்வி இல்லாத காரணம். அதனால் அவர்கள் ஊரிலேயே அவர்களுடைய இறுதி காலமும் முடிந்து விடுகிறது. இந்த நாட்டுப்புற பால்களில் பார்த்தோம் என்றால், முதலாக நாம் தாய் வழி அறியும் முதலா நாம் கேட்கும் இசை, நம் தாயிடமிருந்து கேட்கும் இசை, தாயின் இசையாக கேட்கும் தாலாட்டு, அதிலிருந்து தொடங்கலாம். இந்த தாலாட்டு என்பது சாதாரணமா ஒரு டைம் பாஸ் பண்றதோ பொழுதுபோக்கு அம்சம், அது இட்டு கட்டி பாருது அப்படிலாம் கிடையாது. தாலாட்டு என்பது ஒரு குழந்தைக்கு அறிவை ஊட்டுவது, அந்த சமூக சூழலை சொல்வது, அன்றைய நிலவரத்தை இந்த குழந்தைக்கு எடுத்துரைப்பது, அப்படிதான் இருக்கிறது தாலாட்டு. நான் 22 மாவட்டங்கள்ல சென்று நான் PhD கலாய்வு பண்ணியிருக்கேன். அப்படி போய் பார்க்கும்போது அவங்க இட்டு கட்டிக்கோ சாதாரணமாலாம் எந்த பாட்டும் பாடல. ஒரு வரிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அவர்கள் பாடிய பாடலுக்கான அந்த செய்தியை பார்க்கும்போது அவர்கள் வீட்டில் நிகழ்ந்த நிகழ்வாக இருக்கும், இல்ல பக்கத்து வீட்டுல நிகழ்ந்த நிகழ்வாக இருக்கும். இப்படியாக தான் தாலாட்டு பாடலா இருக்கட்டும், ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு சூழல் அமைந்த பாடல்களும் அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்கலாம். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாலாட்டு, அந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைய யானையில கடத்துவோம் பாருங்க, அந்த யானையின் அழகு பத்தி வர்ணிக்கிறாங்க. மஞ்சளரி மாலரி
எங்க தம்பிக்கு மாரடையும் பொன்னால எங்க ஆராரோ ஆரிரரோ எங்க தம்பிக்கு ஆரிரரோ ஆராரோ என் பொன்னரல்லி கொடியாளரி எங்க தங்கத்துக்கு கோடி லட்சம் பொன்னால. அந்த குழந்தைக்கு அந்த நெஞ்சு வரைக்கும் அந்த நகைலாம் அணியறாங்களா, அந்த சிறப்பை பாடுறாங்க, தொட்டில் அழக பாடுறாங்க. என் தொட்டி கட்ட ஆசாரி தொட்டி தோரணமோட பூசாரி. அந்த தொட்டி கட்டுறது யாரு, அது பூசை செய்யறது யாரு, அதெல்லாம் வர்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மாமனோட சிறப்பு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள சிறப்பு. 300 காரு வரும் எங்க கண்ணே மோத காரு மாமங்காரு. 400 காரு வரும் எங்க கண்ணே நடுகாரு நம்ம காரு. தம்பி வீட்டுல இருந்து 400 காரு 300 காரு வருதான் வரிசை. அப்போ மிக கற்பனை, தன் தம்பி எவ்வளவு வசதியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த காரோட அவ்வளவு கார் பிடிச்சிட்டு வருவாராம். அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாடுறாங்க அந்த பாட்டுல. வசதிதான், ஆனாலும் கொஞ்சம் நான் பெருமை சொல்லிக்கிறது. தான் தம்பின்னா உயர்வா எல்லாருமே சொல்றதான, கூட பிறந்தவங்க அந்த மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் தந்தையின் சிறுமை. ஒரு தந்தை வந்து அந்த ஒரு கணவர் வழி நடத்தை சரியில்லைன்னா அந்த அம்மா வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க, பிடிச்சா வாழ்வாங்க, இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தை நம்ம தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போக முடியாது, என்ன பண்றது? அப்ப அந்த வருத்தத்தை வந்து வெளியில சொன்னா நம்மள வந்து இலக்கரமா நினைச்சிருவாங்க, ஏளனமா பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட அந்த தாய் அழுதுகிட்டே பாடுறா. தாலாட்டுன்னா குழந்தைக்கு தூங்க வைக்கிறது இல்ல, தன் வருத்தத்தை வெளியில சொல்ல முடியாத தன் குழந்தைகிட்ட சொல்றா தாய். எப்படின்னு பாருங்க. சால மண்ணு தூ பறக்க உங்க அப்பா தாசி விடு போறாங்களோ. என் தாசிக்கு அழிச்ச காசு எங்க கண்ணே 2 தங்க மாடம் கட்டலாமோ. அவ்வளவு காசு அந்த தாசிக்கு அழிச்சிட்டாராம், அது இருந்தா தங்க மாடமே கட்டலாமா. அதுக்கப்புறம் பாருங்க, ஈர மணலையோ எங்க கண்ணே நான் இருக்கலான்னு வந்தேனப்பா. ஈச்சமுள்ளா குத்துறது எங்க கண்ணே எனக்கு இருக்க மனம் கூடலப்பா. தாழ மணலையோ எங்க கண்ணே நான் தங்கலான்னு வந்தேனப்பா. தாழமுள்ளா குத்துறது எங்க கண்ணே எனக்கு தங்கமானோ கூடலப்பா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஈர மண்ணு, ஈர நிறைஞ்ச மனசுன்னு நான் வாக்கப்பட்டு வந்தேன், நலங்க ஈச்ச முள்ளு மாதிரி குத்துறாங்க. தாழ மண்ணுன்னா அத மாதிரி, தாழ மண்ணுன்னா ஈரமா இருக்கும், கொஞ்சம் மணல்ல தோண்டிட்டு பார்த்தா அடியில ஈரமா இருக்கும், அது மாதிரி தாழ மண்ணுன்னு நினைச்சு நான் தங்கலான்னு வந்தேன். இந்த தாழமுள்ளு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி குத்துறாங்க, எனக்கு இங்க இருக்க முடியலையேன்ட்டு அந்த தாய் அவ்வளோ வருந்தி பாடுறத அந்த தாலாட்டுல பாக்குறான். அதுக்கப்புறம் நடவு பாட்டுல அந்த அரிசியை சிறப்பெல்லாம் சொல்லி நடவு நாடுறாங்க. அதுக்கு கொலவை போடுறாங்க, 7 சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்களாம் கொலவை போடுற மாதிரி இந்த நடவு பாட்டு. ஏலக்காயோ எலரிசி நல்ல எடல கடுதாசியோ தன்னே நானே ஓடு தன நானே தானே நன்னே தன்னே நானே. சாதிக்காயோ சதரிசி நல்ல சரீர கடுதாசியோ தன்னே நானே ஓடு தன நானே தானே நன்னே தன்னே நானே. தன்னே நானே தானே நானே தானே தானே நன்னே நானே நன்னே தன்னே நானே ஓடு தர நானே நானே நன்னே தன்னே நானே. இது நடவு பாட்டு.
அதுக்கப்புறம் கேலிப்பாட்டு. கேலிப்பாட்டுங்கிறது என்னன்னா, தன் கணவருக்கு அரப்பறக்க தெரியல. அரப்பறக்க தெரியல கணவர் மனைவி என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம கணவருக்கு அரப்பறக்க தெரியலன்ட்டு அதை மூடி மறைக்க தெரியாது கிராமத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம். உனக்குதான் அரப்பறக்க தெரியல, வீட்டுக்கு போய் எதுக்கு சும்மா அங்க வந்து நடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் தான். இந்த கிராமத்துல எல்லாம் ஓப்பன் தான், மறவே இருக்காது. அப்படியே கிண்டல் பண்ணி வெளில அனுப்புறாங்க. அதுக்கு பாட்டை பாருங்க. அரப்பறுக்க தெரியாத அறிவழிக்க வாக்கப்பட்டான், அரப்பறுக்க தெரியாத அறிவழிக்க வாக்கப்பட்டான், அரப்பனா அறுக்கிற அறிவழிய வீட்டுக்கு போயான், திருவாணி நம்பு உடஞ்சவரே மாமே வெகுநாள நம்பி இருந்தவரே. அரப்பறுக்க தெரியாத அறிவாளிக்கு வாக்கப்பட்டான், அரப்பறுக்க தெரியாத அறிவாளியே நீ வீட்டுக்கு போயேன், திருவாணி நெம்பு உடஞ்சவரான். திருவாணி அந்த நெம்பு உடைஞ்சிட்டு நம்ம தோடு போட முடியுங்களா, அந்த மாதிரி. திருவாணி நெம்பு உடைஞ்சவரு மாமே வெகு நாளா நம்பி இருந்தவரு, அந்த மாதிரி. கொத்து கொத்த தெரியாத கோமாளிக்க வாக்கப்பட்டான், கொத்து கொத்த தெரியாத கோமாளிக்க வாக்கப்பட்டான், கொத்த நாங்கொத்துற கோமாளிய வீட்டுக்கு போயான், கொத்த நாங்கொத்துற கோமாளிய வீட்டுக்கு போயான், திருவாணி நம்பு உடஞ்சவரே மாமே வெகு நாளா நம்பி இருந்தவரே. அப்படி பாடுறாங்க. இந்த மாதிரி நீ இருக்கியன்ட்டு கேலி பண்ணி பாடுறாங்க அவங்க ஹஸ்பண்டே. இது வந்து அறுவடை பாட்டு, அறுப்பறுக்கும் போது பாடுற பாட்டு. அது மாதிரி கும்மி பாட்டு. கும்மி பாட்டுனா ஊர்ல கிராம தேவதை, அந்த கிராமத்து தெய்வத்தை வணங்கும் போது அந்த கரகத்தெல்லாம், அந்த சாமிக்கு கரகம் எடுக்கிறதெல்லாம் போற்றி சிறப்பா பாடுவாங்க. அந்த ஒவ்வொரு தெருவுக்கு என்னென்ன கரகம் என்னென்ன ஜோடிச்சு வர்றதுங்கிற. ஏவோரா நல்ல என்னம்மா கரகமடி ஆகும், அப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க. ஓரம் தெருவுல ஒன்னா கரகமம்மா, ஒன்னா கரகமம்மா, நம்ம தெருவுல பொண்ணு கரகமம்மா, பொண்ணு கரகமம்மா, பொண்ணு கரகத்தை பூவால சோடிங்கம்மா, பூவால சோடிங்கம்மா. அந்த கரகத்தை எப்படி எல்லாம் அழகா ஜோடிக்கணுங்கிறத இந்த பாட்டுல போறாங்க. அதுக்கப்புறம் கரும்பு கட்டு பாட்டு. இந்த கரும்பு வெட்டின பிறகு கரும்பை எவ்வளவு ஒரு அந்த ஸ்பீடோட தூக்குவாங்க, விறுவிறுப்பா இருக்கும். அந்த நடவு தொழில் வந்து அப்படியே குனிஞ்சிட்டே நடுவாங்க. ஆனா அந்த கரும்பு இந்த வெயிட் தூக்குறது மட்டும் சோர்வாலாம் செய்யவே முடியாது, ஒரே ஆக்டிவா அவட பரபரப்பா செய்யணும். அந்த கரும்பு வெட்டுறது, அந்த கட்டு கட்டி தூக்குறது, அந்த வண்டியில ஏத்துறதுலாம். அப்ப அதுல பாடுறாங்க பாருங்க. ஒரு கட்டு கரும்பா கரும்பு ஒன்னாலாயிரமா, ரெண்டு கட்டு கரும்பே கரும்பே ரெண்டாலாயிரமா, தன்ன நானே தன்னே தானே நானே, தானே நானே தன்ன தானே நானே. அந்த மாதிரி பாடுறாங்க. எவ்வளவு சுறுசுறுப்பா அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாருங்க. அதுக்கப்புறம் காதல் பாட்டு. இந்த காதல் பாட்டுன்னு வரும்போது கிராமத்துல ஆண்கள் பெண்கள்லாம் என்னது கேக்கு சரி கிட்ட தன்னே தன்னே நானே 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 நானே. கேக்குதா மேடம்? ஹலோ கேக்குது, சரி சரி. தானே நானே. அதுக்கப்புறம் காதல் பாட்டு. இந்த காதல் பாட்டுன்னு பார்க்கும்போது பெண்கள் எல்லாம் கிராமத்துல அதிகமா தனக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு சொல்லிடுவாங்க. வெயிட் பண்ணிட்டுலாம் ரொம்ப எல்லாம் வெயிட் பண்ணிட்டு பயந்துகிட்டு இருக்கிற பழக்கம் நான் பார்த்த வரைக்கும் கிராமத்துல கிடையாது. பிடிச்சா பிடிக்குது, பிடிக்கலாம் போ, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காதல் பாட்டை பார்த்துடலாம். அவரு வருவாரா வர மாட்டார் அவரு மோட்டார் வண்டியிலே, அவரு தர மாட்டார் அவரு தங்க கையினாலே, காக்கா மூஞ்சி அத்தை மாவன் கண்ணி வச்சு தாக்குறானே, வருவாரா வர மாட்டார் அவரு மோட்டார் வண்டியிலே, அவரு தர மாட்டார் அவரு தங்க கையினாலே. காக்கா மூஞ்சி மாதிரி உள்ள அத்தம்மா வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காராம். அதனால ஏதாச்சும் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் விரும்பும் அந்த காதலர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அழைப்பு வருமான்னு சொல்லிட்டு. அப்புறம் வாங்க வேணும் மல்லிகைப்பூ வைக்க வேணும் கொண்டையில, வர மாட்டார் அவரு மோட்டார் வண்டியிலே, அவரு தர மாட்டார் அவரு தங்க கையினாலே. எட்டாம் திருவிழாவா இடது புறம் வரிகளோ, வர மாட்டார் அவரு மோட்டார் வண்டியிலே, அவரு தர மாட்டார் அவரு தங்க கையினாலே. எட்டாம் திருவிழா கோவில்ல நடக்குதோ அப்ப கூட வரமாட்டேங்கிறாராம். அது கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் தன் காதலர் சொல்றாரு அந்த அம்மாட்ட வந்து, இந்த மாதிரி நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அந்த அம்மா கேக்குறாங்க பாருங்க, பார்த்த உடனே ஓகே சொல்லல,
பார்த்த உடனே சம்மதம் தெரிவிக்காம அந்த அம்மா சொல்றாங்க, ஆசை உறவாகுமா, உன் ஆதரவு எனக்கு சோறு போடுமா, ஆனாலும் மதுரை சரவிளக்கு மாதிரி இருக்கியே, உன்னை நான் மறக்க முடியலையே, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆனாலும் உன்னை மறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஏ ஆசை நல்ல உறவாகுமா, தன்னானே நானே, அங்க ஆதரவு சோறாகுமா, தன்னான நானே, ஏ மருத நல்ல சரவிளக்கே, தன்னானே நானே, உன்னை மறக்க மன கூடலையே, தன்னானே நானே, ஏ தானே தன்னே நானே நன்னே, தன்னானே நானே, ஏ நானே நன்னே நானே நன்னே, தன்னானே நானே. எப்படி அழகா இருக்கு பாருங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ஊர் பெருமை. அந்த ஊர் பெருமை வந்து சொல்றதுன்னா தாலாட்டுலதான் அதிகமா ஊர் பெருமை சொல்லுவாங்க அந்த தாய்மார்கள். அந்த ஊர் பெருமைன்னா ஊர் பெருமையோட இல்லாம அதுல ஒரு சிறப்பை சொல்றாங்க. அந்த ஊர்ல ஒரு கணக்காளராக, ஒரு கணக்கு பிள்ளையாக தன் மகன் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலை எப்படி அழகா வெளிப்படுத்துறாங்க பாருங்க. கும்பகோணம் பட்டணமா, இதான் நிலவியல் சூழல் அமைஞ்ச பாட்டுன்னு சொல்றது. இந்த பாட்டை பாடினா இந்த ஊர் பகுதின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எங்க இருந்தாலும் ஒரு ஒரு ஊருக்குன்னு ஒரு ஒரு சிறப்பு உண்டு. அந்த வட்டார மொழி ரீதியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த நிலவியல் சூழல் அந்த இப்ப தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னா தஞ்சாவூர் பாடல்களை பார்க்கலாம், மதுரைன்னா மதுரை பாட்டை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு பகுதிக்கும் உரிய அந்த மொழி ஸ்லாங்கு, அதுக்கப்புறம் அந்த வரிகள், இதை வச்சாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது கும்பகோணம் பட்டணமா, எங்க தம்பிய கோவிந்தரோ உங்களப்பா, என் குந்தி கணக்கெழுதும், எங்க தம்பிய கோவிந்தரோ உங்களப்பா, அந்த குந்தி கணக்கு எழுதுறது உங்க அப்பாவா இருக்கணும்னு சொல்றாங்க அந்த கும்பகோணம் பட்டணத்துல. அப்ப இது மாதிரி நிறைய ஒரு ஒரு சிறப்பும் அந்த ஊரோட சிறப்பெல்லாம் வரும். அந்த குந்தி கணக்கு எழுதுங்கிறது உட்கார்றதுதான் குந்திங்கிறாங்க. அந்த குந்திங்கிறது அந்த ஊரோட வழக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் சடங்கு பாட்டு, பொண்ணு பெரியவள் ஆகும்போது, சோதினமடி சோதினோ பொங்க சோதினோ, அச்சிதா பொங்க சோதினோ, மாமரடியில சோதினோ, மங்க தெரண்டா சோதினோ, மாமரவடி சோதினோ, பொண்ணு தெரண்டா சோதினோ. பொண்ணு பெரியவனான போது இந்த மாதிரி பாடுவாங்க ஊர்ல, கிராமத்துல. அதுக்கப்புறம் சமூகம் சார்ந்த வரலாற்று பதிவு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த மன்னர்கள் ஆட்சி முறையில எவ்வளவு மக்கள் சீரப்பட்டாங்க, ரொம்ப சிரமத்துக்குள்ளானாங்கன்னு. அதனோட தொன்று தொட்டு வந்தது இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதிதான் இது. அத சமூகம் சார்ந்த வரலாற்று பதிவு. இதெல்லாம் வரலாற்று பதிவு ஆண்டாண்டு காலம் மாறாது. அப்படி பார்க்கும்போது இந்த அரியலூர்ல பக்கத்துல புதுரெட்டியூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பையன் வந்து உரிமைக்காக போராடும் போது ஷூட் பண்ணிடுறான், இறந்துடுறான். அந்த தாய் எவ்வளவு வருந்தி பாடுறா பாருங்க. தான் கஷ்டம், எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய நான் வளர்த்தேன், இன்னைக்கு சர்க்காருக்கு ஒப்படைச்சேன்னா அதை சுட்டது வந்து அந்த துறையில உள்ளவங்க, சர்க்கார் துறையில உள்ளவங்க தான் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் சர்க்காருக்கு ஒப்படைச்சேன்னு பாடுறாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தான் பிள்ளைய வளர்த்திருக்காங்கிறத அந்த பாட்டுல பாக்கலாம். ஏ பாண்டியா ஏ பாண்டியா இளம் பிஞ்சிலே நீ மரணமானியே, ஒரு குண்டுக்கோ ஒரு துப்பாக்கியோ நீ அறையுமானியே, பிறந்தது ரெட்டியூரு படிச்சது மன்னார்குடி, படிச்சது மன்னார்குடி, பட்டம் வாங்கியது பரங்கி பட்ட, பாண்டியா இளம் பிஞ்சிலே நீ மரணமானிய, ஒரு குண்டுக்கோ ஒரு துப்பாக்கியோ நீ இறையுமானிய. படிச்சது வந்து அந்த பையன் எங்க படிச்சாரு, எங்க பட்டம் வாங்கினாரு, பிறந்தது எங்கன்னா அந்த ஊர் வரலாறோட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாணிவாரி சகுதிவாரி நவளத்த பாண்டியன, சந்திரன நாவலத்து சர்க்காருக்கு ஒப்பாடைச்ச, பாண்டியா இளம் பிஞ்சிலே நீ மரணமானிய. அதுக்கப்புறம் பாடுறாங்க பாருங்க, முள்ளு மேல முள்ளடிக்கி மூங்கி முள்ள மேலடிக்கி
முள்ளு சரியில அந்த பையனோட முத்து மாலை தெரியுதான். அந்த அம்மா பாடுறாங்க, இந்த பையன் மேல முள்ளு மேல முள்ளு அடிக்கி இருக்குது. அது சரியும் போது அவன் அணிஞ்சிருக்கிற முத்து மாலை மின்னுதான். தான் புள்ள எப்படி இருக்குன்ட்டு எப்படி பாடுறாங்க. அதாவது கல்லு மேல கல்லு வச்சு காணி கல்லு மேல அடிக்கி கல்லு சரியும் போது என் தங்கமே உன் காசி மாலை தெரியுதே அப்படின்ட்டு பாடுறாங்க. இதான் சமூகம் சமூகத்துல நடக்கிற செய்திகள் எல்லாம் இதெல்லாம் வரலாற்று பதிவுகள். இன்றளவும் உலகம் வாழும் வரை, மக்கள் வாழும் வரை இதெல்லாம் நம்ம எல்லாம் படிக்க வேண்டிய செய்தி. இதெல்லாம் இன்னமும் இதெல்லாம் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த திருவாங்கூர் மகாராஜா காலத்துல நடந்த அந்த பெண்ணின் கொடுமை, அதே நிலைமை இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு உதாரணம். நான் கலாய்வுல அந்த மன்னார்குடி பகுதிக்கு கலாய்வுக்கு போன போது ஒரு பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு காவ கேக்குதான். காவன்னா பலி கொடுப்பது. அப்படி பலி கொடுக்கறதுக்காக அந்த வளைய காப்பு விட்டு அந்த பையன் ஃபாரின் போயிட்டாரு, கன்சீவா இருக்காங்க அந்த அம்மா. அப்போ அந்த பாலங்க இது மாதிரி தலைப்புள்ள தாட்சிக்காரங்களை கன்சீவா இருக்கவங்கள காவ கொடுத்தா அந்த பாலம் உடையாதுங்கிற ஒரு அந்த பழமையான அந்த செய்தியை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து வளைகாப்பு முடிஞ்சு இந்த வளைவை போட்ட அந்த செட்டியார் கூட வெளியில போல, அதுக்குள்ள அந்த பொண்ணை நைஸா அழைச்சிட்டு போய் அந்த பாலத்துக்கு கீழே காவ கொடுத்ததா ஒரு பாட்டு. கரகுடி கம்மாபாலம் கரகுடி கம்மாபாலம் கட்ட கட்ட இடியுதையா ஐயோ தெய்வமே. கட்ட இடிதான் ஐயோ தெய்வமேன்னு சொல்றாங்க. வளவி போட வந்த வளவி செட்டி போகலையே, அதுக்குள்ள இந்த பொண்ணு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சமூக நிகழ்வை பாடுற பாட்டு இது. இதெல்லாம் நான் என் கலாய்வுல எடுத்த பாட்டு. அதுக்கப்புறம் இறுதியாக ஒரு ஒப்பாரி பாடல். இப்ப எப்பயுமே பெண்கள் தனக்கு வேணும்னா அதிகமா கணவர்கிட்ட கூட கேட்க மாட்டாங்க. தன்னோட தேவைகளை வந்து எங்கேயுமே சொல்லி புலம்ப மாட்டாங்க. தனக்கு வேணும், தன்னோட வருத்தத்தை வந்து பெற்றோர்களிடம் தெரிவிப்பதுதான் பெண்களின் ஒரு எண்ண ஓட்டம். அவர்கள் வந்து சாதாரணமா நம்ம எடை போட்டுற முடியாது அவங்கள. அது மாதிரி டக்குன்னு லூஸ் டாக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கிராம மகளிர் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் லேடியா இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கட்டி கொடுத்த இடத்துல கணவர் சரியில்லை, ரொம்ப வறுமை நிலைமை, ரொம்ப அந்த தான் வாழ்நாள இறுதி நாளா நினைச்சு அவங்க பாடுறாங்க. தான் அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும், அம்மா அப்பா இல்ல இறந்துட்டாங்க, அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும், அம்மா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பாடுறாங்க. இது நைட்டு ஒரு 11 மணிக்கு பதிவு பண்ண பாட்டு கும்பகோணம் பகுதியில. என்ன பெத்தெடுத்த அம்மா இருந்தா என்னோட பாலகன அம்மா ஏந்திடுவா. என்ன பெத்தெடுத்த அம்மா இல்லே என்னோட பாலவன அம்மா ஏந்தவில்லை. நான் மாண்டுட்டேன்னு சேதி போனா என்னோட மடுவுக்கோ அம்மா ஆளு இல்லே. என்ன பெத்தெடுத்த அப்பா இருந்தா என்னோட மடுவுக்கோ அம்மா சேலை வரும் எனக்கு மகிழம்பூ அம்மா சேலை வரும். என்ன பெத்தெடுத்த அப்பா இல்லே என்னோட மடுவுக்கோ அம்மா ஆளு இல்லே. அந்த அம்மா அவங்க பெத்த வீட்டுக்கு போறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு. அப்படி போகும்போது வழியெல்லாம் கரும்பு இருக்குதான். அந்த கரும்புக்கு ஒரு காரணம் சொல்றாங்க பாருங்க. நான் வடக்க போகும் பாதையிலே எனக்கு வாசிக்குமோ அம்மா செங்கரும்பு. நான் வளைச்சு நல்லா
ஒடிக்க போறேன் ஒடிக்க போறேன் எனக்கு தித்திக்குமோ அம்மா செங்கரும்பு செங்கரும்பு அப்படி பாருங்க. அப்படி என்னன்னா அந்த செங்கரும்பு எல்லாம் இருக்குதுங்களா, அந்த வழி நரகா இருக்குது, அதை கடிச்சு ஒன்னா கூட அவங்களுக்கு தித்திக்கவும் இல்லையா. அந்த கரும்பு கொள்ளையில அந்த இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 சைடும் கரும்பு காடா இருக்கும், நடுவுல ரோடு இருக்கும். அப்ப அந்த நடுவுல போகும்போது கூட அந்த கருப்பு வாசனை அடிக்கலையா, அதை கடிச்சு மெல்லும் போது கூட அந்த தித்திப்பு இல்லையா. அதுக்கப்புறம் நான் இறந்துட்டா கூட எங்க வீட்டுல இருந்து அந்த லாஸ்ட் துணி எடுத்துட்டு வர்றது கோடின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு வர்றதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பாரி பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதான் பாடல் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கிராம மக்கள் இன்னமும் வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லை. அவங்க ஒரு படி பள்ளி இந்த பிரைமரி ஸ்கூல் போறது ரொம்ப கடினமான சூழல், அதுக்கப்புறம் மிடில், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி. இப்படி 10 பேர் சேர்ந்தாங்கன்னா அதுல அப்படியே குறைஞ்சிட்டே வருவாங்க. இந்த ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு போறவங்க கிராமப்புற பெண்கள் ஒருத்தவங்களாதான் இருப்பாங்க. இந்த ஒரு 6-7 ஆண்டுகள்ல பார்த்தா அதுவும் குறைஞ்சிருச்சு. நான் படிக்கும் போதெல்லாம் என் கூட படிச்சவங்க எல்லாம் காலேஜ் படிச்சாங்க. இன்னைக்கு காலேஜ் படிச்ச மாணவர்களும் மிகவும் குறைவு. அவர்கள் வாழ்வாதாரமும் குறைஞ்சிட்டே வருது. அந்த காலகட்டத்துல தான் இன்னைக்கு நாட்டுப்புற மகளிர் இருக்கிறார்கள். அது மாதிரி பார்த்தோம்னா நாட்டுப்புற மகளிர் எல்லாம் யாரும் வீட்டுல இருந்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அடுத்து அவங்க உழைப்ப நம்ம எல்லாம் உட்காந்து இருந்து சாப்பிடுறவங்களே கிடையாது. காலையில வேலைக்கு போவாங்க, ஈவினிங் வருவாங்க, அந்த நேரத்துல 6 மணிக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் உழ வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுப்பாங்க. இப்படிதான் வாழ்க்கை முறை பெரு அவரோட தரத்தை உயர்த்துவதற்கு எந்த வழிமுறைகளும் இல்லாத சூழல் தான் இருக்குது. இப்போ எங்க கிராமத்துக்கு பக்கத்து கிராமம் இருக்கு, என்னோட கணவரோட பெரியம்மா ஊரு. அந்த ஊருக்கு போனோம்னா பாத்ரூம் கூட போக முடியாது, இல்லாத கிடையாது. ஒரே ஒரு பொது டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கோவில் நிலம்னு சொல்லிட்டு சொந்த மாடி வீடுலாம் கட்ட முடியாது. கூரை வீடு சாதா வீடு தான் கட்டலாம். ஏன்னா கோவில் நிலத்துல மாடி வீடு கட்டக்கூடாது, 10 அடிக்கு கீழே தோண்டக்கூடாது. ஏன்னா பெரிய பெரிய வீடு கட்டினா அதிக காங்கிரீட் போடுவாங்க, ரொம்ப தோண்டி எடுக்கணும்ன்றதுனால வீடு ரொம்ப பெரிய அளவுக்கு கட்ட முடியாது. அந்த மாதிரி வாழ்வாதாரம் இல்லாத சூழல்லாம் இன்னைக்கும் இருக்காங்க. அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஊருக்குலாம் போயிட்டு. அந்த கிராமத்துல இதெல்லாம் செய்தி காது வழியா கேட்ட செய்தி கிடையாது. நான் தங்கியிருக்கேன், பல நாள்கள் தங்கி இருந்தேன். அப்பதான் நான் கேட்டேன், நான் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம வீட்டை தவிர அடுத்தது கால் வச்சுட்டோம்னா கோவில் நிலம் தான், நம்ம சொந்தமா ஒரு ஃப்ரீயா நம்ம இருக்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பெண்கள் பாடல்கள் இசை, இந்த பாடல்கள்னு பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல்களை பாடுறவங்க எல்லாமே 100க்கு 98% சொல்லலாம் பெண்கள் தான். பெண்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது தான் ஆண்கள் அதிகம். எந்த ஆண்களும் எல்லாம் இவ்வளவு பாடி நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா இவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு மேடையில பாடுவாங்களே ஒழிஞ்சு அவங்க பாடுறது இந்த மேடை நாடகம், அந்த காத்தவராயன் பாட்டு, அந்த மாதிரி நாடகம் மாதிரி உள்ள பாடல்களை தான் பாடுவாங்க. இந்த மாதிரி தாலாட்டு டு ஒப்பாரி வரை உள்ள அம்சங்களை எல்லாம் பாடுறது பெண்கள் தான். அப்ப பெண்கள் எப்படி எல்லாம் சிறப்பு இருந்திருக்காங்க பழங்காலத்துல, அவங்களே திறமையெல்லாம் இதன் மூலம் நம்ம காணலாம். அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா நாட்டுப்புற கலைஞர் கொல்லங்குடி கருப்பாய் அம்மா, பறவை முனியம்மா, சின்ன பொண்ணு அக்கா, மகிழினி அக்கா, இவங்கெல்லாம் நாட்டுப்புற இசையில ரொம்ப மகுடத்தை சூட்டியவங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுப்புற இசை செவ்விசையை போன்று வளர்ப்பது உங்களை போன்றவர்களின் கையில் நான் கொடுத்து விடுகிறேன். அந்த வளர்ச்சி எப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப செவ்விசை எப்படி பல நாடுகளில் எடுத்து அதை வளர்த்து வருகிறார்களோ அது மாதிரி நம்ம நாட்டுப்புற இசையும் வளர்க்க நீங்கள் எல்லாம் முன்வர வேண்டும். தமிழ்நாட்டிலே தமிழின்றி பிற மொழி பாடல்கள் எல்லாம் வளர்ந்து உலகம் ஃபுல்லா சிறந்து வருகிறது. ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் பாடல்கள் தமிழ்நாட்டிலேயும் வளரவில்லை, உலகம் எங்கும் வளரவில்லை. அது போல நாட்டுப்புற இசையும், இந்த நாட்டுப்புற இசை எப்படி செவ்விசை மீன்ஸ் கர்நாடக இசைன்னு சொல்றது. அந்த செவ்விசையை எப்படி சாரல் இப்ப ஸ்டார்டிங் பாடத்துல இருந்து இந்த பால பாடத்துல இருந்து எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி நாட்டுப்புற இசையும் நம்ம பல கண்ட்ரில வளர்க்கலாம். அதுக்கு நாட்டுப்புற இசை பயின்றவர்களை வைத்து வகுப்பெடுக்க சொல்லலாம். ஆக இது போன்றதான் வளர்க்க வேண்டும். இதெல்லாம் சாரி ஒரு நிமிஷம்.
இது போன்றுதான் வளர்த்து எடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாட்டுப்புற பாடல்கள்லாம் அழியும் தருவாயில் உள்ளது. பல ராகங்கள், ஒரு தாலாட்டை எடுத்தோம்னா பல வெரைட்டிஸ் தாலாட்டு இருக்கும், பல ராகங்கள்ல இருக்கும். அது மாதிரி கும்மி பாட்டு எடுத்தோம்னா பல வகையான கும்மி பாடல்கள் ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வெரைட்டியா பார்க்கலாம். ஆக இதெல்லாம் வளர்க்கறது உங்க கையில தான் இருக்கு. நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவித்து நீங்க வளர செய்யுங்கள் என்பது என்னுடைய பேரு ஆவலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தருணத்தில். நன்றி. மிக சிறப்பாக அவருடைய நாட்டுப்புற பாடலின் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துள்ளார். சங்க காலம் முதல் சமகாலம் வரை பெண்கள் நாட்டுப்புற பாடலில் எவ்வாறெல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்று பாடியும் நம்மளுக்கு கருத்து சொல்லி இருக்கிறார். தாலாட்டு என்பது பாட்டு மட்டுமின்றி அது குழந்தைகளுக்கு ஊட்டும் அறிவு என்று கூறியிருக்கிறார். தாலாட்டு பாடல் பாடும் பெண்கள் வருந்தி பாடுற பாட்டு, நடுவ பாட்டு, கேலிப்பாட்டு, அறுவடை பாட்டு, கும்மி பாட்டு என்று பல்வேறு பாடல்களை பாடி நம் அனைவரையும் அசத்தியுள்ளார். அது மட்டுமின்றி நாட்டுப்புற பாடலை வளர்க்க வேண்டியது சமூக சேவை என்று கூறி ஊக்கமும் அவர்களுக்கு அளித்துள்ளார். நாட்டுப்புற பாடல்களை பெண்களிடமிருந்துதான் ஆண்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறி மகளிருக்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளார். மிக்க நன்றி முனைவர் புவனேஸ்வரி அவர்.